ஹாய் ஸ்பைடிஸ். ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஏர்டெல் நெட்வொர்க்ல நமக்கு வந்துட்டு இன்டர்நெட் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்றத பத்தி நான் சொல்லியிருந்தேன். அந்த இஷ்யூ வந்துட்டு இப்ப சால்வ் ஆயிடுச்சு. அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம், அந்த இது மாதிரி ஏர்டெல் நெட்வொர்க்ல உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கஸ்டமர் கேரை எப்படி கான்டாக்ட் பண்ணி உங்களோட இஷ்யூ எப்படி சால்வ் பண்றதுன்றதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி டெக் ரிலேட்டடான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் வரும். அது மட்டும் இல்லாம ஒரு சில கேஜெட்டோட லான்ச்சஸ் அதை பத்திலாம் கூட உங்களுக்கு வீடியோஸ்ல டெய்லியும் அப் டு டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு இருந்த இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர்டெல் 5G தான் பாத்தீங்கன்னா எனக்கு இஷ்யூ இருந்தது. 5G அன்லிமிட்டட் தான் பாத்தீங்கன்னா அந்த பேக் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மொபைலும் பாத்தீங்கன்னா 5G தான். ஸோ பாத்தீங்கன்னா நான் 5G லொகேஷன்ல இருக்கும் போது எனக்கு இன்டர்நெட் வந்து அன்லிமிட்டடா கிடைச்சிட்டு இருக்கும். நான் பாத்தீங்கன்னா 20 GB 25 GB மேக்ஸிமம் 30 GB வரைக்கும் கூட யூஸ் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா நம்ம யூடியூப் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஏர்டெல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம். ஸோ நல்லா தான் இருந்துட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கு. பட் அதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம மொபைல்ல பேட்டரி சேவர் மோட் போட்டு யூஸ் பண்றதுனால 5G அன்லிமிட்டட் சரியா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அதையும் நான் உங்களுக்கு சேனல்ல இதுக்கு முன்னாடி வீடியோல அப்டேட் பண்ணிருப்பேன். அந்த மாதிரி இஷ்யூ அது மொபைல் சைட்ல இருந்தது. பட் இந்த டைம் பாத்தீங்கன்னா மொபைல் எல்லாமே பக்காவா இருந்துச்சு. பட் அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டைம் நெட்வொர்க் சைட்ல தான் இஷ்யூ இருந்தது. இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ஜூலை 3 ஈவினிங்ல இருந்து இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம வந்துட்டு ஜூலை 4 வந்துட்டு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிருந்தோம். 1-to-1க்கு கால் பண்ணிட்டு நம்மளோட ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு கனெக்ட் பண்ணி நம்ம கம்ப்ளைண்ட்டை ஜூலை 4 வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இருந்தாலும் எப்பவும் போல இந்த டைம் மொபைல்ல ப்ராப்ளம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணது விவோ மொபைல். விவோவோட ஷோரூம்க்கே போயிட்டு நம்ம மொபைலை காட்டினோம். பட் மொபைல் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. கன்ஃபார்மா அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா நம்ம திரும்பவுமே செகண்ட் டே ஏர்டெல்ல திரும்பவுமே கான்டாக்ட் பண்ணோம். பட் அவங்க திரும்பவும் எப்போ நம்ம கால் பண்ணாலும் ஃபீட்பேக்கா எடுத்துக்கிறேன், கண்டிப்பா உங்களுக்கு எஸ்கலேட் பண்ணி நான் சால்வ் பண்ணி தரேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர நமக்கு சால்வே பண்ணல. இந்த ப்ராப்ளம் அப்படியே பாத்தீங்கன்னா 5 days போச்சு. இந்த 5 days நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா வெறும் 1-to-1க்கு மட்டும் தான் கால் பண்ணிட்டு இருந்தோம். கால் பண்ணி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட பேசி அடுத்த லெவல் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட கனெக்ட் பண்ணி அவங்க கிட்ட இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தோமே தவிர நம்மளோட ப்ராப்ளம் மட்டும் 4 days வரைக்கும் சால்வே ஆகல. ஸோ 4th day தான் பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு அவங்களோட ஆபீஸ் லொகேஷனை கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா அங்க வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க. அவங்க ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சாந்தோம் சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. நான் கண்டிப்பா வீடியோ அட்டாச் பண்றேன் நான் போன வீடியோவை. ஸ்பைடிஸ் ஃபைனலா பார்த்தோம்னா நம்ம ரீச் ஆயிட்டோம். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான் பாத்தீங்கன்னா சாந்தோம் சர்ச். இதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வந்துட்டு ஏர்டெலோட சர்வீஸ் சென்டர் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம உள்ள போயிட்டு நம்மளோட இஷ்யூக்கு என்ன சொல்யூஷன்றதை கேட்போம். நான் முடிஞ்சா உள்ள வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். அப்படி முடியாத பட்சத்துல நான் கண்டிப்பா வெளியே வந்துட்டு உள்ள என்ன நடந்ததுன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அங்க போய் அந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா இதுதான். அங்க போனதுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சால்வ் ஆகல. அங்க போயுமே பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமர் கேர் சர்வீஸ்க்காகவே மட்டும் தான் அந்த பில்டிங் இருந்துட்டு இருக்கு. இதை தவிர்த்து கீழே பாத்தீங்கன்னா எக்ஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. அங்க வந்துட்டு ஒரு 3 ஸ்டாஃப் இருக்காங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஆன் த ஸ்பாட் சால்வ் பண்ண முடியுங்கிறப்போ உங்ககிட்ட வாங்கி என்ன இஷ்யூன்னு பார்த்துட்டு அதுக்கான கிளியரன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நீங்க ஃபோன் பண்ணி 1-to-1ல என்ன கேட்பீங்களோ அதே தான் வந்து அவங்க நேர்ல லைவாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நேர்ல போறதுனால எனக்கு தெரிஞ்சு அந்த எந்த ஒரு யூஸ்மே இருக்க மாதிரி தெரியல. ஸோ நான் நேரா போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க போனை வாங்கி பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்கன்றது தான் பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுக்காக தான் நம்ம நேர்ல போயிருந்தோம். பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட இஷ்யூவை கேட்டுக்கிட்டு நீங்க மெயில் மட்டும் போடுங்க, நான் எஸ்கலேட் பண்றேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இது நம்ம வீட்ல இருந்தே பண்ணிருக்கலாம், நம்ம லொகேஷனுக்கு போயிருக்கணும்ன்ற அவசியமே இல்லைன்றதுனால நம்ம திரும்பவுமே ரொம்பவுமே இரிட்டேட் ஆயிட்டு நம்ம திரும்பவுமே அந்த 1-to-1க்கே கால் பண்ணிட்டு நான் உங்க ஆஃபீஸ்ல தான் இருக்கேன், எனக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுங்க, அப்பதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவுமே ஆஷா கேட்டதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து அடுத்த லெவல் டாப் 3rd லெவல் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு கால் கனெக்ட் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு நம்ம கூட பேசி நம்மளோட இஷ்யூ இந்த 4 days இருக்கு 5 days இருக்குன்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நமக்கு செப்பரேட்டா ஒரு சர்வீஸ் இன்ஜினியரை ப்ரொவைட் பண்ணாங்க. அவர் நம்பரை கொடுத்து ப்ரொவைட் பண்ணிட்டு அவங்க நம்மள கான்டாக்ட் பண்ணி என்ன இஷ்யூன்றதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறமா 6th day மார்னிங் வந்துட்டு இந்த இஷ்யூ கிளியர் ஆச்சு. ஸோ 5 நாள் கழிச்சு 6வது நாள் மார்னிங் தான் பாத்தீங்கன்னா ஏர்டெல் வந்துட்டு நம்மளோட இஷ்யூவை சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சு நம்ம ஃபாலோ பண்ணி எஸ்கலேட் பண்ணியுமே பாத்தீங்கன்னா 6th day தான் சால்வ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். நீங்களா ஃபாலோ பண்ணாம அப்படியே விட்டுறதுனால உங்களோட ப்ராப்ளம் கடைசி வரைக்கும் சால்வ் ஆகாது. ஸோ இதை எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்றப்போ 1-to-1க்கு கால் பண்ணுங்க. கால் பண்ண உடனே உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு கால் கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட உங்களோட ப்ராப்ளத்தை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு 1 day வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகுதான்றத. அப்படி சால்வ் ஆகாத பட்சத்துல நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கிட்டே சொல்லுங்க. சொல்லி சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு கனெக்ட் பண்ணி அவங்க கிட்ட பேசுங்க. ஸோ அப்படியும் சால்வ் ஆகல அப்படிங்கிறப்ப மட்டும் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி 3rd லெவலுக்கு கனெக்ட் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. இந்த சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட அவங்க வந்துட்டு கனெக்ட் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறமா நீங்க உங்க ப்ராப்ளம் வந்துட்டு கண்டிப்பா சால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு அதிகமாவே இருக்கு. ஸோ இந்த 1-to-1க்கு எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்க 1-to-1க்கு நீங்க ஈஸியா கால் பண்ணிடுவீங்க. பட் ஆனா இவங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்றதுன்ற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். நீங்க கால் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க உங்களோட இஷ்யூ எல்லாம் வந்துட்டு லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட ப்ரீபெய்ட் சிம்ல ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா சிம் 1 அதாவது நம்பர் 1 அமுக்குங்க, இல்ல டிடிஹெச்ல ப்ராப்ளம் இருக்கா நம்பர் 3 அமுக்குங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா லைனா சொல்லிக்கிட்டே வருவாங்க. உங்களுக்கு மோஸ்டா ப்ரீபெய்ட்ல தான் ப்ராப்ளம் இருக்கும். அப்படிங்கிறப்போ நீங்க எடுத்த உடனே 1 அமுக்கிட கூடாது. அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட எல்லாத்தையுமே எல்லா ஆப்ஷனையும் லிஸ்ட் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு 1 பிரஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க ப்ரீபெய்ட்ல இஷ்யூ இருக்குன்னு 1 பிரஸ் பண்ணீங்கன்னா அதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, மொபைல் டேட்டால ப்ராப்ளம் இருக்கா, இல்ல கால் பண்ண முடியலையா, அதுக்கு 1 அமுக்குங்க 2 அமுக்குங்க திரும்பவுமே அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. திரும்பவுமே அவங்களோட ஆப்ஷன் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. மோஸ்டா நீங்க 1 கிளிக் பண்ணிடுங்க. 2 தடவையுமே 1 கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து தேர்ட் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வந்துட்டு கஸ்டமர் அதாவது எக்ஸிக்யூட்டிவ்க்கு கனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷனை கொடுப்பாங்க. நீங்க அதை கனெக்ட் பண்ணி ஈஸியா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு இருந்த இஷ்யூ. இதை நான் எப்படி சால்வ் பண்ணேன், எப்படி எஸ்கலேட் பண்ணி எப்படி சால்வ் பண்ணன்றது இந்த வீடியோல டீடைலா சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏர்டெல் ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணுன்றது உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களால எப்பவுமே அதாவது இவ்வளவு பேசியுமே சால்வ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல மட்டும் நேர்ல லைவா போய் பாருங்க. சாந்தம் சர்ச்சுக்கு ஆப்போசிட்லயே வந்துட்டு நம்ம ஏர்டெலோட ஆஃபீஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இவ்வளவு இஷ்யூ இருக்கு, சிம்மை சேஞ்ச் பண்ணாம நான் எதுக்கு இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 4-5 மந்த்துக்கு முன்னாடி ஏர்டெல் அண்ட் ஜியோ பாத்தீங்கன்னா அட் அ டைம்ல 2 சிம்மையுமே யூஸ் பண்ணேன். 2 சிம்மே 5G அன்லிமிடெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஏர்டெல்ல என்னோட லொகேஷன்ல நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு ஏர்டெல்ல அப்லோடிங் ஸ்பீட் வந்துட்டு ரொம்பவுமே நல்லா கிடைக்குது. அப்லோடிங் ஸ்பீட் ஏன்னா ஆக்சுவலி நம்ம அப்லோட் பண்றதுக்காக தான் அதிகமான நெட் யூஸ் பண்ணுவோம், யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்றதுக்காக. ஸோ ஜியோவை கம்பேர் பண்ணும்போது ஏர்டெல்ல ரொம்ப நல்லாவே அப்லோடிங் ஸ்பீட் கிடைக்குது அப்படின்ற ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம ஏர்டெல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 1 இயர் பேக் போட்டாச்சு. ஸோ வேற வழியே கிடையாது. என்னதான் ஆனாலும் நம்ம இந்த ஏர்டெல் தான் யூஸ் பண்ணி ஆகணும்ன்ற அந்த ஒரு ரீசனால மட்டும்தான் நான் வந்துட்டு ஏர்டெல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ஏர்டெல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ அது மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஏர்டெல் சிம் யூஸ் பண்றாங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் மேபி ஃபியூச்சர்ல யூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். இல்ல இந்த சர்வீஸ் எப்படி கான்டாக்ட் பண்றது அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்ல கூட வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா கூட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing off.